வணக்கம் நண்பர்களே. தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடொதுக்கீடு அட்மிஷனிற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று இந்த பதிவில் பார்ப்போம். இதனையொட்டி ஆர்டிஇ மூலம் எப்படி குழந்தைகளை பள்ளிகளில் சேர்ப்பது, அதற்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும், அதில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். கல்வி உரிமை சட்டம் என்றால் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி சென்று சேருவதை உறுதிப்படுத்த வேண்டியது அனைத்து இந்தியர்களின் அடிப்படை கடமைகளில் ஒன்றாகும். கல்வி கட்டாயமாக பெறுவது அந்த குழந்தைகளின் உரிமையாகும். இதனால் 2009 கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஆகியவற்றில் துவக்க நிலை முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் வரை இடொதுக்கீடு அடிப்படையில் அவர்களுக்கு கல்வி வழங்க வேண்டும். ஒரு காலகட்டம் வரை இந்த அட்மிஷன்களை நிர்ணயிக்கும் முழு கட்டுப்பாடும் தனியார் பள்ளிகளின் கையில் இருந்தது. இது பல்வேறு முறைகேடுகளுக்கு வழிவகுப்பதாக கூறி மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் 2018 முதல் அரசே இதை வழிநடத்த துவங்கிவிட்டது. அதன்படி கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் கல்வி நிறுவனங்களில் 25% இடொதுக்கீடு அடிப்படையில் சீட் பெற அரசின் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. இப்படி விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குலுக்கல் முறையில் சீட் கொடுக்கப்படும். இதற்காக மாவட்ட கல்வி அலுவலகத்தால் நியமிக்கப்பட்ட கல்வி அலுவலர் ஒருவர் அந்த தனியார் பள்ளிக்கும் விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கும் நடுவில் நெறிமுறை அதிகாரியாக செயல்படுவார். இதில் அட்மிஷன் கிடைக்காதவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வைத்துவிட்டு ஏதாவது அட்மிஷன் நிரப்பப்படாமல் காலியாகிறது என்றால் அவர்களுக்கு வரிசை அடிப்படையில் வழங்கப்படும். அப்படி அட்மிஷன் கிடைக்கும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மட்டும் அரசு செலுத்தும். இதில் போக்குவரத்து கட்டணமோ புத்தகம் மற்றும் சீருடை கட்டணமோ அடங்காது. சட்ட விதிகளின்படி பள்ளிகளுக்கு கிராமப்புறங்களில் இருந்து வரும் மாணவர்களாக இருந்தால் 8 கிலோமீட்டர் தூரமும், நகர்ப்புறத்தில் 5 கிலோமீட்டர் பகுதிக்குள் உள்ள மாணவர்களுக்கும் அட்மிஷன் வழங்க வேண்டும். வருட வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு. எல்கேஜி சேரும் குழந்தைக்கு 3 வயது துவங்கியும் 4 வயது முடியாமலும் இருக்க வேண்டும். இந்த 25% இடஒதுக்கீட்டின்படி ஒரு சில விதிவிலக்குகளும் உள்ளன. அதில் தாய் அல்லது தந்தையில் யாரோ ஒரு பெற்றோரை இழந்த குழந்தைக்கும், பெற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் குழந்தைகளுக்கும் குலுக்கல் முறையில் இல்லாமல் நேரடியாக அட்மிஷன் வழங்க வேண்டும் என்று விதி கூறுகிறது. ஆனால் பல பள்ளிகளில் இப்படியான விதி இருப்பது கூட பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தப்படுவதில்லை. விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்கள்: குழந்தையின் புகைப்படம், பிறப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், சிறப்பு பிரிவினராக இருந்தால் அதற்கான சான்றிதழ். கல்வி உரிமை சட்டத்தின் பாதக அம்சங்கள் பற்றி பார்ப்போம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பதே இந்தியாவில் பிறக்கும் கடைக்கோடி குழந்தையும் பாகுபாடின்றி கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் அதில் இருக்கும் ஒரு சில ஓட்டைகளும் சில அலட்சியமான ஊழல்களும் அதன் அடிப்படை இலக்கையே தகர்த்து விடுகிறது. அதில் முக்கியமான ஒன்று தனியார் பள்ளிகளின் முறைகேடு. பல தனியார் கல்வி நிலையங்கள் குலுக்கல் நடைபெறுவதற்கு முன்பு தங்கள் பள்ளிகளில் மொத்தமாக உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கையை கல்வித்துறைக்கு குறைத்து கணக்கு காட்டிவிட்டு குலுக்கல் முறை முடிந்து அரசின் முன்னிலையில் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின்பு அரசிடம் நாங்கள் இந்த ஆண்டிற்கான எண்ணிக்கை கூடுவதாக தெரிவிக்கிறார்கள். பிறகு அரசு அந்த கூடுதல் எண்ணிக்கையில் கல்வி உரிமை சட்டத்திற்கு ஒதுக்கீடு ஆகும் இடங்களுக்கான மாணவர்களை நிரப்பும் அதிகாரத்தை தனியார் பள்ளிகளுக்கே வழங்குகிறது. இந்நிலையில் பல தனியார் பள்ளிகள் அந்த சீட்டுகளிலும் மாணவர்களை கல்வி கட்டணம் வாங்கிக் கொண்டு சேர்த்துவிட்டு அரசிடம் அந்த மாணவர்களை இட ஒதுக்கீட்டின் மூலம் படிப்பதாக கணக்கு காட்டி அரசிடமும் பணம் வாங்கிக் கொள்கிறது. அதேபோல் பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க அரசு தாமதம் செய்வதால் பெற்றோர்களிடம் முழு பணத்தையும் வாங்கிக் கொள்ளும் பள்ளிகள் அரசு கொடுக்கும்போது மட்டுமே பெற்றோர்களுக்கு திருப்பி செலுத்துவதாக கூறப்படுகிறது. சட்ட விதிகளின்படி
பள்ளியிலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் இருக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த இடஒதுக்கீட்டில் சேர்ந்து படிக்க முடியும். அந்த வகையில் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் 8 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளும், நகர்ப்புற மாணவர்களாக இருந்தால் 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று விதிகள் கூறுகிறது. ஆனால் நடைமுறையில் அரசு 1 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள மாணவர்களுக்கு மட்டுமே சீட் கொடுப்பதாக கூறப்படுகிறது. 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்திற்குள் இருக்கும் பள்ளிகளை மட்டுமே தேர்வு செய்யும்படி விண்ணப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளே இல்லாத பல கிராமங்கள் இருக்கும்போது எப்படி இந்த நடைமுறையின் கீழ் மாணவர்கள் பள்ளியில் அட்மிஷன் பெற முடியும் என்ற கேள்வியையும் முன்வைக்க முடியும். எளியவர்கள் பயனடைய வேண்டும். சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கும் நற்கல்வி கிடைக்க வேண்டும் என்று அமல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் இவ்வளவு ஊழல் மற்றும் ஓட்டைகள் இருப்பது எளிய மக்களுக்கு எதிரானதாகவே அமையும். எனவே அரசு இதை மேலும் முறைப்படுத்தி சரியான பயனாளர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த பள்ளியிலிருந்து வசிக்கும் தொலைவு குறித்தான பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய வேண்டும். நன்றி.